கிளாசிபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். அதுக்கு முன்னாடி அதனுடைய டெஃபினிஷன். கொலாய்டு அப்படின்னா என்ன? The colloid is a heterogeneous system in which one substance, அதாவது அங்க வந்து dispersed phase ஒன்று இருக்குது, கரையக்கூடிய ஒரு phase is distributed in another substance. எதுல கரையுது? dispersion medium as very small particles. அப்போ இந்த ஒரு கொலாய்டு அப்படிங்கிறது என்ன? இது ஒரு ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். அப்போ பாருங்க, அப்போ ரெண்டு, ஒன்று டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், இன்னொன்று டிஸ்பர்ஷன் மீடியம். சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கொலாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய இந்த பார்ட்டிகிள் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 நானோமீட்டர் டு 1000 நானோமீட்டர். 1 நானோமீட்டர் டு 1000 நானோமீட்டர். இதுல நம்ம ரெண்டு பார்த்தோம், டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் ஒன்று பார்த்தோம், டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதில் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் கரையக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் ஆஸ் பார்ட்டிகிள், பார்ட்டிகிள் தான் என்னது? டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். இந்த மீடியம், எந்த மீடியத்தில் அது வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது, அதுக்கு பேர் தான் டிஸ்பர்ஷன் மீடியம். இன் விச் பார்ட்டிகிள்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ், அதுக்கு பேர் டிஸ்பர்ஷன் மீடியம். எக்ஸாம்பிள் பாருங்க, மில்க். மில்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அதுல கரையக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேட். அப்ப அதுல மில்க் எதுல கரைஞ்சிருக்குது? வாட்டர்ல கரைஞ்சிருக்கு. மில்க்குங்கிறது அப்போ ஃபேட் இன் வாட்டர். ஸோ அப்போ இந்த மில்க் வந்துட்டு ஒரு கொலாய்டு. இந்த மில்க்குங்கிறது ஒரு கொலாய்டு. அப்போ இது ஒரு கொலாய்டுக்கு எக்ஸாம்பிள் மில்க். ஸோ அதனுடைய கிளாசிபிகேஷன், கொலாய்ட்ஸினுடைய கிளாசிபிகேஷன். கொலாய்ட்ஸை வந்து செவரல் ஏரியாவில் வந்து அதை வந்து கிளாசிஃபை பண்றாங்க கொலாய்ட்ஸ். சரிங்களா? அப்போ அதுல அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட், சரிங்களா, எதனோட அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், டிஸ்பர்ஷன் மீடியம். ஸோ அதை வச்சு அது ஒரு கிளாசிஃபிகேஷன். அடுத்தபடியா பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் இன்டராக்ஷன் வித் மீடியம், இது ஒரு கிளாசிஃபிகேஷன். அடுத்தபடியா டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அடுத்தபடியா நேச்சர் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம். அடுத்தபடி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆன் பார்ட்டிகிள்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 கிரைட்டீரியாவில் இதை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. அப்போ அதுல இந்த கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பிசிக்கல் ஸ்டேட், அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு இதை வந்துட்டு கிளாசிஃபை பண்றாங்க. அப்போ அதுதான் இது பாருங்க, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இது வந்துட்டு என்ன? சாலிட். அப்போ டிஸ்பர்ஷன் மீடியமும் அதுல வந்துட்டு சாலிட். இந்த ரெண்டும் சேர்ந்தீங்கன்னா அதுக்கு பேரு சாலிட் சால் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த கலர்டு கிளாஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கலர்டு கிளாஸ். இப்போ இந்த கலர்டு கிளாஸ்ல ரெண்டு இது என்ன செய்வாங்க? மிக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து மெட்டல் சால்ட்டு, அதுக்கப்புறமா என்னதுலாம் இந்த சிலிக்கேட், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? கலர்டு கிளாஸ் கிடைக்கும். ரெண்டுமே இங்க வந்துட்டு சாலிட் தான். அடுத்தபடியா சாலிட் இன் லிக்யூட். சாலிட் இன் லிக்யூட், இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சால் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பெயிண்ட், இங்கு, இது எல்லாமே சால், சாலிட் இன் லிக்யூட். அடுத்தபடியா சாலிட் இன் கேஸ், இதுக்கு ஏரோசால், இதுக்கு பேர் என்னப்போ? ஏரோசால். ஸ்மோக். அடுத்தபடியா லிக்யூட் இன் சாலிட், லிக்யூட் இன் சாலிட், இது வந்துட்டு ஜெல்லு. சரிங்களா? அப்போ இது வந்துட்டு இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த மீடியம் இருக்கு பாருங்க, இது வந்துட்டு கம்பேரேட்டிவ்லி ஹை. மீடியம் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய மீடியம், அது வந்து எல்லாமே அதிகமாக இருக்கும். இதுல சாலிட் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு அங்கே வந்து ஜெல்லு, சீஸ் இல்லையா, சீஸ், பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லி அதுதான். அடுத்தபடியாக லிக்யூட் இன் லிக்யூட், இது வந்துட்டு எமல்ஷன். இது வந்துட்டு என்ன? எமல்ஷன். மில்க், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இது வந்துட்டு மில்க். அடுத்தபடியாக லிக்யூட் இன் கேஸ், அப்போ இதுவும் என்னதான்? இந்த ஏரோசால். அப்போ இது வந்துட்டு பாருங்க, அப்போ இந்த ஃபாக், மிஸ்ட், மூடு பனின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஃபாக், மிஸ்ட். அடுத்தபடியா கேஸ் இன் சாலிட், இது வந்துட்டு சாலிட் ஃபார்ம். இது வந்துட்டு என்ன? சாலிட் ஃபார்ம். பியூமைஸ் ஸ்டோன், இந்த பாதத்தை தேய்க்கிறதுக்கு ஒரு கல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் இந்த பியூமைஸ்ட் ஸ்டோன். அடுத்தபடியா கேஸ் இன் லிக்யூட், லிக்யூட் அதிகமாக இருக்கும், கேஸ் கம்மியாக இருக்கும். ஃபோம், ஃபோம்னு தெரியும், அதில் வந்துட்டு ஃபோமுக்குள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? கேஸ் இருக்கும் இல்லையா. அப்போ ஷேவிங் க்ரீம் எக்ஸாம்பிள்,
அதே கேஸ் இன் கேஸ் இது வந்து நாட் பாசிபிள், இது கிடையாது. சரிங்களா? அப்போ எத்தனை டைப்னு பாருங்க. பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு எத்தனை நம்ம வந்து இதை கிளாஸிஃபை பண்றோம். 1 2 3 4 5 6 7 8. அப்போ இதுல 8 இம்பார்ட்டன்ட் கிளாசிபிகேஷன் இதுல இருக்குது. இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க ப்ரீவியஸ் இயர்லாம். ஸோ அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.